ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். திருமணம் ஏன் மறுமணம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவே பின்னாடி நடக்க போற விஷயத்த முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நம்மளோட லைஃப்ல அதாவது இப்போ நிகழ்காலத்துல இருக்கிற லைஃபையும் சரி, எதிர்காலத்துல நம்ம ஆக போற லைஃபையும் சரி, நம்ம கரெக்டா பெர்ஃபெக்டா கொண்டு போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. என்ன டிவோர்ஸ பத்தி நீங்க வீடியோ போட்டிருக்கீங்க, அவனுக்கு இங்க கல்யாணமே ஆகாம இருக்கு, அது என்ன ஏன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வீடியோ போடலாமேன்னு சொல்லியிருந்தாரு. அவரு அதுக்காகத்தான் இந்த வீடியோ. இப்ப மேக்சிமம் கல்யாணம் யாருக்கு ஆகாம இருக்கு பாருங்க. மேக்சிமம் 90s கிட்ஸ்க்கு தான் அதிகமா கல்யாணம் ஆகாம இருக்கும். ஏன் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உள்ள டூ கே கிட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒருத்தர் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா, அந்த பொண்ணு நம்ம கிட்ட பாசமா இருக்கா, அன்பா இருக்கா அப்படிங்கிறத பத்தி மட்டும் தான் இப்ப யோசிப்பாங்க. அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இதுதான் டூ கே கிட்ஸ் இப்ப சொல்றது. இப்ப செஞ்சுட்டு இருக்கிறது கூட. ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் தப்பு பண்றாங்க அப்படின்றதுக்காக எல்லாரையும் சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரி 90ஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க. 90ஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப அவங்க எல்லார்கிட்டயும் பேசுவாங்க, பழகுவாங்க. பட் லேடிஸ் கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. நியாயம், தர்மம், கண்ணியம், கட்டுப்பாடு இதெல்லாம் அதிகமா யோசிக்கிறது 90ஸா தான் இருப்பாங்க. சும்மா சொல்லக்கூடாது. மேக்சிமம் ரொம்ப நல்லவங்க தான், நல்ல 90ஸ்ல இருக்கிறவங்க. ஐயோ தொட்டா குழந்தை பிறந்துரும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் உடையவங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஜெனியூனா இருக்கணும்னு நினைப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பெண்கள் மேல கொஞ்சம் ஈர்ப்பாயிட்டு யார் சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு இருக்கிறவங்க தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இது இல்லாம என்ன பண்ணுவாங்க, மேக்சிமம் கல்யாணம் ஆகிறவங்க என்ன தெரியுமா? இப்ப அம்மா மேல மரியாதை எல்லாத்துக்குமே 90ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அம்மா மேல அதிகமா மரியாதை, பயம், அந்த இதெல்லாம் அதிகமாவே இருக்கும். அதாவது அதிகமாவே இருக்குன்னா ரொம்ப பக்தியாவே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. பேசினா இவங்க தலையை குடிச்சிட்டு போவாங்க. ஒரு காரணம் இது இருக்கு. இன்னொன்னு, அவங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பேக்ரவுண்ட பத்தி பார்ப்பாங்க. அவங்க வசதியா இருக்காங்களா, அவங்க அழகா இருக்காங்களா யோசிப்பாங்க. அப்போ அம்மாவுக்கு பிடிச்சிருக்கா, அப்பாவுக்கு பிடிச்சிருக்கா, வீட்டுல எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க பாக்குறதுனாலதான் மேக்சிமம் அவங்களுக்கு இன்னுமே கல்யாணம் ஆகாம இருந்திருக்கும். அது ஒரு காரணமா. இன்னொன்னு என்னன்னா, மேக்சிமம் 90ஸ்ல இருக்கிறவங்களுக்கு பொண்ணுங்களோட மனசை புரிஞ்சுக்கவே தெரியாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு நீங்க கேளுங்க. யாரும் கோச்சுக்கலாம் கூடாது. உண்மையான ரீசன் இதுதான். அத உண்மையை நீங்க ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். ஆனா ஒத்துக்க மாட்டீங்க. என்ன காரணம் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ உள்ள 2Ks இருக்கிறவங்க பசங்களை என்ன பண்றாங்க, இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எதை பத்தியுமே யோசிக்க மாட்டாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு ரோட்லயே நின்றுட்டு இருந்தாலும் சரி, தன்னோட ஒய்ஃபை பத்தி மட்டும்தான் அவங்க யோசிப்பாங்க. அம்மா பாக்குறாங்க, அப்பா பாக்குறாங்க, கூட பிறந்து பாக்குறாங்க அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் சீக்கிரம் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு நெருக்கம் ஏற்படுது. சீக்கிரமாவே அவங்களுடைய மேரிட் லைஃப் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கூட இருக்கும்னு வச்சுக்கோங்க. 90ஸ்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கல்யாணமே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி பெண்களுக்கு ஒரு ஆண் கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நம்பாங்க அப்படின்னா நமக்கு எல்லா விஷயத்திலயும் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட்னா எது தெரியுமா? பணம் சப்போர்ட் கிடையாதுங்க. மேக்சிமம் 90ஸ்ல இருக்கிறவங்களும் சரி, இப்போ உள்ள பெண்களும் சரி, பணத்தை பெருசா யோசிக்க மாட்டாங்க. அதாவது வாழ்றதுக்கு கண்டிப்பா பணம் தேவை. ஆனா பணம் தேவையில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அது நமக்கு வாழ்றதுக்கு தேவையான பணம் வேணும். அதுவே அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க தெரியுமா? முக்கியமான காரணம், ஆண்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க, பெண்கள்னா என்ன பண்ணணும், பெண்கள்னா வீட்டை பாத்துக்கணும், பெண்கள்னா வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் செய்யணும், பெண்கள்னா பிள்ளைய பாத்துக்கணும், பெண்கள்னா குழந்தை பெத்து கொடுக்கணும், பெண்கள்னா வீட்டுல இருக்கிற அம்மா அப்பாவை நல்லா ரொம்ப கேரிங்கா பாக்கணும், பெண்கள்னா அக்கா தங்கச்சிங்களை ரொம்ப செக்யூரா பாத்துக்கணும். இப்படி எல்லாமே யோசிப்பாங்க. இதெல்லாம் பெண்கள் செய்ய மாட்டாங்க அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அப்ப அந்த மாதிரி பெண்ணை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏதோ சில பெண்கள் பாத்துக்க மாட்டாங்கன்றதுக்காக ஆண்கள் அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க, பெண்கள்னா இப்படித்தான் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மாமியார் கூட சண்டை போடுவாங்க, ஆத்திரர் கூட சண்டை போடுவாங்க, அவங்க ஃபேமிலியை நல்லா பாத்துக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு மைண்ட் தாட் வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அது மாதிரி இருக்கிற பெண்களா பார்க்கணும், தேடணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மனசுல இதுதான். எந்த ஒரு பெண்ணுமே கல்யாணத்துக்கு முன்னாடி நான் மாமியார் நல்லா பாத்துக்குவேன், நாத்தரை நல்லா பாத்துக்குவேன், வீட்டு நல்லா பாத்துக்குவேன் யாரும் மைக்ல அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. நான் இப்படி எல்லாம் இருப்பேன்னு எந்த ஒரு பொண்ணுமே எப்பயுமே சொல்லவே மாட்டாங்க. அது அவங்களுடைய குணம். ஆட்டோமேட்டிக்கா அவங்க அந்த விஷயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க அப்படி இருப்பாங்க. வீட்டு சூழ்நிலைகளை பொறுத்துதான் பெண்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறுறதே.
மாமியார் வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க, மாத்தனார் வந்து ஒரு மாதிரியா பேசுறாங்க அப்படிங்கிற பட்சத்துலதான் அவங்களுடைய குணங்கள் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுமே தவிர, அதையுமே வந்து அதை மாறாம பாத்துக்கிறது கணவனோட வேலைதான். ஆனா எந்த கணவனுமே அது மாதிரி பாத்துக்கிறது இல்ல. இதனாலதான் மேக்சிமம் பெண்கள் வந்து கல்யாணம் பண்றதுக்கு பயப்படுவாங்க. ஆனாலும் பெண்கள் வந்து தைரியமா தான் இருப்பாங்க. ஆண்கள் தான் இந்த விஷயத்த இது நடக்காதோ, இது நடக்காதோ, இது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு அவங்களோட வாழ்க்கையை வந்து தொலைச்சிடுறாங்க மேக்சிமம். அது இல்லாத என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணிட்டா நான் சொன்னேன்ல, வீட்டை பாத்துக்கணும், குழந்தைய பாத்துக்கணும், சமைக்கணும். இன்னைக்கு கூட ஒருத்தர் லைவ்ல கேட்டு இருந்தாரு. அதாவது ஆக்சுவலா அவர் வந்து என்னை ஹேட் பண்ணணும்னு தான் கேட்டாரு. எங்க கல்யாணம் ஆயிடுச்சு, எங்க தாலியை தூக்கி வெளியில போடு அப்படின்லாம் அவர் சொன்னாப்ப. அந்த மாதிரி ஆளுங்கள் தான் அவர். உண்மையா 90s தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். தாலியை தூக்கி வெளியில போடு, நெத்திலையும் பொட்டு வைக்கல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 2K கிட்ஸ் வந்து கேட்கவே மாட்டாங்க, எதிர்பார்க்கவே மாட்டாங்க. இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கறது யார் தெரியுமா? 90sல இருக்கிறவங்க. நான் இதை வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா சுதந்திரம் அப்படிங்கிறது நாமளா இருக்கிறது தான். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நாம என்ன நினைக்கிறோமோ அது மாதிரி நம்ம வாழ்றதுக்கு தான். தப்பா இருந்தா அதை கேள்வி கேட்கலாம். அப்படியே இருந்தாலும் தப்பா இருந்தாலும் அதை யாரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா, எல்லாரும் வந்து கேட்க கூடாது. அம்மா அப்பா கேட்கணும், இல்லாட்ட ஹஸ்பண்ட் வந்து கேட்கலாம். மத்தபடி இதை கேட்கறதுக்கு யாருக்கும் வந்து ரைட்ஸ் கிடையவே கிடையாது. சரிங்களா? அதுவும் இல்லாம ஒருத்தர் கேள்வி கேட்கிற அளவுக்கு எந்த பெண்ணும் நடந்துக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுய சிந்தனை இருக்கு இல்லையா? அதனால இந்த மாதிரி இதெல்லாம் நினைப்பாங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? சாதாரணமா தான் வந்து யாரும் வந்து நினைப்பாங்க. ஆனா முக்கியமான ஒரு விஷயம், வீட்டுல ஷேரிங். என்ன அப்படின்னா, பணத்துக்கோ பொருளுக்கோ ஆசைப்படுறது கிடையாதுங்க உண்மையாவே. என்னன்னா, வீட்டுல இப்போ ஒரு வீடு கூட்டணும்னு வச்சுக்கோங்களேன், இது சாதாரண விஷயம். இதை பெண்கள் தானே பண்ணணும். ஆண்கள் வந்து வீடெல்லாம் கூட்டக்கூடாது, வீடெல்லாம் மாப் போட்டு துடைக்க கூடாது. அது பெண்கள் தான் வீடெல்லாம் மாப் போட்டு துடைக்கணும். துணியெல்லாம் துவைக்க கூடாது, ட்ரெஸ் எல்லாம் வந்து துவைக்க கூடாது. பெண்களோட ட்ரெஸ்ஸை வந்து ஆண்கள் துவைக்க கூடாது. ட்ரெஸ் துவைக்கிறதுனால அது பெண் ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, ஆண் ட்ரெஸ்ஸா இருந்தாலும் எல்லாமே வந்து வீட்டுல இருக்க ட்ரெஸ் எல்லாமே வந்து துவைக்கிறது பெண்கள் மட்டும்தான். பெண்கள்னா வந்து வீட்டுல வேலை செய்ய மட்டும்தான் அப்படின்னு ஒரு தாட் இருக்கிறதுனாலதான் 90ஸ்க்கு இன்னும் வந்து மேக்சிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கு. உண்மையாவே இதை நீங்க ஃபீல் பண்றீங்களா, ஃபீல் பண்ணிருக்கீங்களா, இதுதான் உங்க மனசுல நீங்க யோசிக்கிறீங்களான்னு எனக்கு கமெண்ட்ல வந்து பண்ணுங்க. என்னை திட்டினாலும் திட்டாட்டாலும் இதுதான் வந்து உண்மை. நீங்க இப்படிதான் ஒரு தாட் உடையவங்க. ஏன்னா ஏன்னா எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்கள வச்சு அவங்கள நான் பாக்குற, அவங்க வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்களா, இது பிரச்சனை இது பிரச்சனை. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்து மேரேஜ் ஆகாம இருக்காங்க. என்னோட ஸ்கூல் படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அவங்க எல்லாம் வந்து சொல்றப்ப நான் வந்து யோசிப்பேன், ஓ இந்த காரணத்தை இப்பெல்லாம் யோசிச்சா. ஏன்னா அவங்க கிட்ட நான் வந்து சொல்லவும் மாட்டேன். நல்லா நெருக்கமான கொஞ்சம் நல்லா பேசுற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், நீ ஏன் அப்படி இருக்க, அப்படி இருந்தா எப்படிடா பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப அதெல்லாம் அவங்க பேசுறத வச்சுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் புதுசா வந்து நானா ஒரு யூகம் பண்ணிக்கிட்டு நான் வந்து சொல்லல. இதெல்லாம் அவங்க பேசுறத வச்சு இவங்க இப்படிலாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க யோசிக்கிறது எப்படி இருக்குன்னு தெரியுமா? எங்க அப்பா பேசுற மாதிரியே இருக்கும். எந்த ஒரு பெண்ணுக்கும் அப்பா மாதிரி அன்பா மாப்பிள்ளை இருக்கணும்னு நினைப்பாங்களே தவிர, அப்பா மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்க அதை வந்து தவறா புரிஞ்சுக்கிறீங்க. அப்பா மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டா யாரும் தேடலைங்க. நமக்கு அன்பா சப்போர்ட்டிவா இருக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். கேரிங்கா இருக்கணும், அதுதான். எல்லா வேலையிலயுமே ஷேரிங் இருக்கணும். வீட்டுல எந்த வேலையா இருந்தாலும் இந்த வேலையை செய்யக்கூடாது. சமைக்கிறதுன்னு அது பெண்கள் தான் சமைக்கணும், ஆண்கள் சமைக்க கூடாது. குழந்தை வந்து பிறந்துட்டா அந்த குழந்தைய வந்து பெண் தான் வந்து குழந்தைய வந்து பெத்துக்கணும், அதை கேர் பண்ணணும். பெண் வந்து அத குழந்தைய வந்து பெத்து கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து கேர் பண்ணி பார்க்கணும். அதுக்கு ஒரு ட்ரெஸ் மாத்தணும், அதை வளர்க்குற வரைக்கும் எவ்வளவு பராமரிப்பு இருக்கு. ஒரு சாப்பாடு ஊட்டணும். பெண்கள் வந்து தூக்கத்தை மறந்து தன்னுடைய எவ்வளவு வந்து பிறந்த வீட்டுல எவ்வளவு வந்து ஜாலியா இருந்தாலும் சரி, இங்க பிறந்ததுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு உங்க ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், ஆணுக்கு வந்து தெரியவே தெரியாது. அது முக்கியமா 90ஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதாவது வந்து ரேர் வந்து ஆண்கள் வந்து இருக்காங்க. எல்லா விஷயத்திலயும் வந்து என் ஒய்ஃபுக்காக நான் அவ்வளவு பண்ணுவேன் இவ்வளவு பண்ணுவேன்னு இருக்கிற ஆண்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் 1000த்துல ஒருத்தவங்க, லட்சத்துல ஒருத்தவங்க தான் நான் சொல்லுவேன். இந்த விஷயத்த வந்து பண்ணா எனக்கு மரியாதை கிடையாது. ஏன்னா 90s கிட்ஸ வந்து அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, இதுக்கெல்லாம் காரணம் அவங்கதான் சொல்லுவேன் நானு. ஏன்னா இவங்களோட லைஃப் இப்படி வீணா போனதுக்கு காரணமே 90ஸ்ல இருக்கிறவங்களுடைய அம்மா மட்டும்தான். ஏன்னா அவங்கதான் வந்து பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும், ஒரு பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்தா இப்படி இருக்கணும், குத்து விளக்கா இருக்கணும், அதுவா இருக்கணும், இதுவா இருக்கணும், குனிஞ்சதெல்லாம் நிமிரக்கூடாது, அப்படிலாம் வந்து பெண்களை வந்து ஒரு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்குள்ள ஒரு குவாலிபிகேஷனா வந்து திணிச்சிடுறாங்க. நீங்க இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், எங்க வீட்டுல இப்படிதான் செய்வாங்க, எங்க வீட்டுல அப்படிதான் செய்வாங்க, இது என்னடா அப்படின்னு வந்து நிறைய வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பண்றாங்க. அதனாலதான் நிறைய பெண்கள் வந்து பயப்படுறாங்க. அதே மாதிரி ஆண்களும் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் கிடையாது.
ஒரு இடத்துக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிச்சி லவ்வே பண்ணிட்டாலும், பிரிஞ்ச முடியாத அளவுக்கு லவ் பண்ணிட்டாலும், ஆனா அவங்களுடைய அந்த பொண்ணு இல்லாட்டினா அவங்களால இருக்க முடியாது. ஆனா அவங்களுடைய தாட் எதுவா இருக்கும் தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீதான் நான் சொன்னேன்ல, வீட்டுல இருக்கிற வேலைகள் எல்லாமே பெண் தான் பார்க்கணும், ஆண் வந்து வெறும் வெளியில போயிட்டு சம்பாரிச்சுட்டு மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வந்து இருக்கு. அந்த தாட்டை தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. அது யாரா இருந்தாலும் சரி. இப்போ உள்ள 2K கிட்ஸ்ல ஒரு சில இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா மேக்சிமம் 90s கிட்ஸ் வந்து அது மாதிரி இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகாம இருக்கு. அதுதான் ரீசன். உண்மையை சொல்லணும்னா 90s கிட்ஸ்ல உடைய அம்மாங்கள் தான் இதுக்கெல்லாம் வந்து காரணம். பொண்ணுன்னு அப்படி இருக்கணும், வீட்டுக்கு வந்தவங்க அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், மனைவின்னு அப்படி இருக்கணும், இதென்னடா அப்படி பண்றா, அதான் இப்படி பண்றா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய காம்ப்ளிகேஷன். ஏன்னா அவங்களும் ஒரு பொண்ணு அப்படிங்கிறத வந்து மறந்துட்டாங்க. அவங்க மாமியார் கிட்ட என்ன அனுபவிச்சாங்களோ அதை இப்போ உள்ள காலகட்டத்துல உள்ள தனக்கு வீட்டுக்கு வர மருமகளுக்கும் அப்படிதான் இருக்கணும்னு ஒரு திணிப்பை வந்து உள்ள கொடுக்கறதுனால அதை பார்த்துக்கிட்டு ஆண்களும் வந்து அவங்களுடைய பசங்களை என்ன பண்றாங்க, சாப்பிட்டா தட்டை கழுவ கூடாது, அதை கொண்டு போய் விளக்கி அதை கொண்டு போய் போட்டணும், நம்ம சாப்பிட்ட பிளேட்டை நம்ம கழுவக்கூடாது அப்படிலாம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. சாப்பிட்ட பிளேட் வந்து அங்கேயேதான் இருக்கணும், அதை எடுத்துட்டு போக கூடாது, ஆண்கள் வந்து எடுத்துட்டு போக கூடாது, பெண்கள் தான் எடுத்துட்டு போகணுமா, அப்படிலாம் வந்து சொல்றாங்கல்ல. அப்ப அதை கேட்டுட்டு அவங்க அந்த மைண்ட் செட்டோடயே வந்து வாழ்றாங்க. அதனாலதான் இதெல்லாம் பார்த்துட்டு இதை எப்படி இந்த விஷயத்தெல்லாம் எப்படி ஓப்பனா யாரும் சொல்லுவாங்க சொல்லுங்க? அப்ப என்ன இந்த விஷயத்த வந்து அவங்க ஓப்பனா சொல்ல முடியும்? ஆனா அன்பா இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்துல எந்த மாற்றமும் கிடையாது. ஆண்கள் வந்து 90sல இருக்கிற ஆண்கள் அன்பாவே இருப்பாங்க, அது உண்மைதான். என்னோட நண்பர்களாவே இருந்தாலும் அவங்க செய்யற தப்ப வந்து நான் ஒரு தோழியா இருந்து நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன், அவ்வளவுதான். இதை வந்து நான் ஒரு தோழியான்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயத்த இந்த தாட்டை இனி ஒரு காலகட்டத்துல வந்து மாத்திக்கங்க. ஏன்னா எல்லாமே இங்க ஈக்குவல். இப்போ உள்ள காலகட்டத்துல இந்த வீடியோ பாக்குற அம்மாக்கள் வந்து இந்த மேக்சிமம் இப்போ உள்ள 90sல இருக்கிற அம்மாக்கள் வந்து அது மாதிரி சொல்ல மாட்டாங்க. இப்ப என்னோட பையனை வந்து நான் எல்லாமே சமைக்கிற வேலையா கூட்டுற வேலையா எல்லாமே வந்து பொதுவானது, ஆண் பெண் எல்லாமே வந்து செய்யணும் அப்படின்னு நான் சொல்லி தரேன். அதே மாதிரி அன்னைக்கு வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் வந்து கல்யாணம் ஆகாம இருந்திருக்காது. ஆனா நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு விஷயமா, இதனாலயா வந்து கல்யாணம் ஆகாம இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கலாம். சின்ன ஒரு விஷயம் தாங்க நமக்கு பெரிய ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்குது. அதை என்னைக்கு மறந்துடாங்க. சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப்ல நமக்கு ரொம்ப தாக்கத்தை வந்து உருவாக்கும். இதுதான் வந்து ரீசன், உண்மையான ரீசன் இதுதான். நீங்க என்ன வேணாலும் நீங்க யோசிச்சுக்கோங்க. உண்மையா நீங்க இப்படி இருக்கீங்களான்னு வந்து யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.